தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில நம்ம அலைபேசியில வர்ற இந்த சோசியல் மீடியால வர எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு பாமர மக்கள் வந்து நிறையவே ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த தாவைக்கு ஆட்சி பிடிச்சதுல முக்கியமான ஒரு பெரும் பங்கு இந்த போன் தான். இந்த போன் மட்டும் இல்லைன்னு, இந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னு, கண்டிப்பா தாவைக்குங்கிறது ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா முழுக்க இந்த சோசியல் மீடியாவில தான் அரசியல் பண்ணாங்க இந்த தாவைக்காக. அதுலயும் முக்கியமானது ரூட் மாஃபியா. இந்த ரூட் மாஃபியாங்கிற இந்த பேரை பல இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா வீடியோலையும் கீழே கமெண்ட்ல ரூட் மாஃபியா அலப்பறைகள், ரூட் மாஃபியா அட்டுழியங்கள், இந்த மாதிரி ரூட் மாஃபியான்னு சொல்லி எல்லா காணொலிகளையும் வருது. முதல்ல இந்த ரூட் மாஃபியானா என்ன? ரூட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க ஜெகதீஷ் அவர் ஆரம்பிச்சதுதான் இந்த ரூட். இந்த ரூட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூட்டுங்கிற இந்த ஒரு கம்பெனின்னு சொல்லலாம், இல்ல ஒரு குரூப்னு சொல்லலாம். நம்ம ஏன் மாஃபியான்னு சொல்றோமா, இல்லாத எல்லா திருட்டுத்தனத்தையும் இந்த ரூட்டுங்கிற அந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு நடக்காத விஷயத்த கூட, ஒரு பொய்ய கூட, இப்போ எப்படி சொல்லலாம், முதலமைச்சர் விஜய் வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் தன்னோட கையாலே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டாரு, எவ்வளவு எளிமையான மனிதர்னு இப்படி ஒரு இதை பரப்புனாங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் வீட்டுல சாப்பாடு கொண்டு போறது ஒரு அதிசயமா சொல்றாங்க. அதுவும் இல்லாம அது ஒரு ஏஐ வீடியோ, இது பல பேருக்கு தெரியாது, உண்மை நம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான இந்த ஏஐ வீடியோ, இந்த மாதிரி பொய்யான வீடியோக்கள்லாம் உடனே இப்போ அது ரிலீஸ் ஆன ஒரு 5 நிமிஷத்துல மொத்த தமிழ்நாடு பரவுற மாதிரி இந்த ரூட் மாஃபியா ஒரு குரூப் வச்சுக்கிட்டு மொத்தமா பரப்புறாங்க. சரி, இந்த மாதிரி அவங்களை பெருமைப்படுத்தி பரப்புறது ஓகேன்னு சொல்லலாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக உள்ள ஆட்கள் எல்லா வீடியோலையும் கீழே கமெண்ட்ல போயிட்டு சாதாரண ஒரு பார்வையாளர் வந்து பேசுற மாதிரி கீழே போய் அந்த எதிராக அவங்க கட்சி தலைவர் விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுவாங்க எல்லாரையும் கழுவி ஊத்துறது, அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை தான் இந்த ரூட் மாஃபியா பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே இல்லை. சீமானா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி, முதல்வர் விஜய், யாருக்குமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே இல்லை. இப்ப நம்ம ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சிட்டோம்னா, சரி நம்ம வந்து தப்பான விமர்சனம் வைக்கணும், சரியான பதில தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தில் இழுத்து பேசுறது, ஆபாசமா பேசுறது, அருவருப்பா பேசுறது, இந்த மாதிரி கீழ்த்தரமான கேவலப்பட்ட செயல்களை தான் இந்த ரூட் மாஃபியா கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பல தலைவர்களை அசிங்கமா திரிச்சு பேசுறது. ஏன் இப்போ விசிகா வந்து தாவைக்காட கூட்டணி போச்சு, அதுக்கு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, 2 எம்எல்ஏ சீட் வச்சிருக்காங்க, அவங்க ஆலோசிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்கு உடனே இவன் 2 சீட்டை வச்சுக்கிட்டு பெரிய லெவல்ல பந்தா காட்டிட்டு இருக்கான். பிளாஸ்டிக் சேர்ல திமுக அடிமையா இருந்துட்டு இங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க. இந்த ரூட் மாஃபியா கேவலமான ஒரு விளம்பரத்தை தமிழ்நாடு பரப்புச்சு. இது இந்த மாதிரியான ரூட் மாஃபியாக்கள், இந்த மாதிரியான அந்த சோசியல் மீடியால இவங்க போடுற வீடியோக்கள் வந்து மக்களை பெரிதளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஏன் நம்ம முக ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியில் தோத்தாரு. நான் ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், அதுல வந்து இந்த மெயின் மக்களேன்னு ஒரு பாட்டை போட்டு சோகமா அந்த அவரை பத்தின வீடியோ வருது. நான் கூட என்ன கொஞ்ச நேரத்துல சரி பாவம் மனசு அவராடி வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பிட்டேன். அப்படி நம்மளோட மூளையில போய் இந்த சோசியல் மீடியா அவங்க போடுற அந்த ரீல்ஸ் அதெல்லாம் நம்மள வந்து இவங்க நல்லவங்க, இவங்களை பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய சீரழிவு கொடுத்துச்சு இந்த திமுக ஆட்சி. அப்போ அப்பேற்பட்டவரையும் நம்மள நல்லவங்க நம்ப வைக்கிறாங்கன்னா, தாவைக்கா அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இந்த இதுக்கப்புறம் தான் போக நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஈஸியா நல்லவன் நம்ப முடியும், நம்பி வைக்க முடியும். அதனால இந்த ரூட் மாஃபியா பெரிய லெவல்ல வேலை செஞ்சு, பெரிய லெவல்ல பண செலவுல பல ஐடிகளை ஃபேக் ஐடிகளை உருவாக்கி, பல பேர் ராத்திரி பகலாம் முடிச்சிருந்து மீம் கிரியேட் பண்ணி எல்லா போஸ்டிங்களையுமே கமெண்ட் போட்டு இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சிருக்காங்க இந்த ரூட் மாஃபியா. இதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இவங்க வந்து சோசியல் மீடியா கட்சி, இந்த சோசியல் மீடியா மட்டும் ஒண்ணு இல்லைன்னு தாவைக்க கட்சியே முடிஞ்சு அடுத்த நொடி. ஏன்னா எந்த இதுக்குமே எவனுக்குமே தாவைக்கலருக்கு யாருக்குமே அரசியல்லாம் என்னன்னு தெரியல. எல்லாம் அந்த சோசியல் நேரத்துக்கு ஒரு அம்மா நம்ம கீர்த்தனா முதல்ல அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்க, இந்த கோவில 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை எப்படி கொடூரமா கொல்லப்பட்டுச்சு, அதை பத்தி கேள்வி கேட்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பொலிட்டிக்கலா என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவா கேள்வி கேளுங்க. ஏன் பொலிட்டிக்கலா கேட்க கூடாது? பொலிட்டிக்கலா கேட்டாதான் நமக்கு தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்ல போகுது. இந்த மாதிரியான அரசியல் புரிதலற்ற எதை எப்படி சொல்ல கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக பாஜக ஊழல் பண்ணிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் இப்ப நேரடியா தாவைக்கடம் சேர்ந்து எம்எல்ஏவும் அமைச்சராகவும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க இப்ப எந்த விதத்துல மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புறீங்க? எல்லாம் இந்த போனை பார்த்துதான். போன்ல எல்லாம், அதாவது தாவைக்க எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அமைச்சர்களோட எல்லாம் எங்க போனாலும் ரீல்ஸ் பைத்தியமா தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த ரீல்ஸ் இல்லாம இந்த சோசியல் மீடியா இல்லாம போச்சுன்னு எப்படி சொல்லனா, கட்சியே இல்லாம பெரியவங்களே என்ன ஆவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கான ஒரு சோசியல் மீடியா நம்பியே கட்சி நடத்துற ஒரு கட்சி தான் தாவைக்கா. இதுல கூட நான் ஒரு மீம் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னன்னா, நம்ம இப்ப தமிழ்நாட்டுல அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு, மின்தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து அந்த ஏதோ ஒரு தொகுதி எம்எல்ஏ வீட்டுக்கு போய் முற்றுகிட போறாங்க. அப்போ அந்த எம்எல்ஏ வெளியே வராது, வெளியே வந்துட்டு எம்எல்ஏ ஊர்ல இல்ல வெளியே போயிருக்காங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. மக்களும் நம்பிட்டு போயிடறாங்க. பார்த்தா அவர் தான் உண்மையான எம்எல்ஏவே. எந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டா, யாருக்கு ஓட்டு போட்டுன்னு மக்கள் தெரியாது. விசில் சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டிருந்தாங்க. அது யார் நின்னாங்க, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, எந்த இதுவும் தெரியாது. விசில் அது போய் அமைக்கிட்டு வந்தாச்சு. இப்படி இருந்தா நம்ம மக்கள் மேல நம்ம அதிக லெவல் கோவம் தான் வருது. ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினரோ முதலமைச்சருக்கு ஒருத்தர் நிப்பாட்டி அவங்க வந்து கட்சி நடத்தி எலெக்ஷன் நிக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னா அவரோட தகுதியை நம்ம பார்க்கணும். சரி, இவர் வந்தா இந்த அளவுக்கு பண்ணுவாரு, இவர் இந்த ஐடியாலஜி எல்லாம் வச்சிருக்காரு, இவர் இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காரு, அப்ப நம்ம இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல பண்ணலாம். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, எந்த இதுவும் வேண்டாம், நீ யாரா இருந்தாலும் நீ ஒரு பைக்கமா கூட இரு, தாவைக்க விசில் சின்னதுல நம்ம ஓட்டு போடுவோம்.
எந்த மாதிரியான அரசியல் இது? இதை நம்ம பேசினா நம்ம உடனே திமுக கொத்தடிமை, அதுவும் நாம் தமிழர் கொத்தடிமை, திமுக காசு வாங்கிட்டு பேசுறாங்க. நீ என்ன வேணா பேசுகிறா, எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க நியாயமான கேள்வி கேட்கோம். நாங்க திமுக காசு வாங்கிட்டா இருந்துட்டு போட்டு காசு வாங்கிக்கோம், இருக்கட்டும். அதுக்கான எங்க கேள்வி கேட்கிற உரிமை இல்லையா? எனக்கும் சேர்த்தா முதலமைச்சர், எனக்கும் சேர்த்தா சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இந்த ஜனநாயகத்துல எனக்கு கேள்வி கேட்கற எல்லா உரிமையும் இருக்கு. பதில் சொல்றதுக்கு உங்க கடமை. ஒரு பொதுமக்களை நீங்க எனக்கு பதில் சொல்லணும். என் காசுல தான் சம்பளம் வாங்குறீங்க. எங்களோட சர்வெண்ட் நீங்க, பப்ளிக்கோட சர்வெண்ட் தான் எல்லா பொலிட்டிஷியனும் எல்லா ஆபீசர்ஸும். அதனால எல்லா விதமான கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை, ஜனநாயக கடமை. அதுவும் இல்லாம இந்த ரூட் மாஃபியா கேங் அப்புறம் தற்கொலைகள்லாம் என்ன பண்றாங்க? திமுக ஆட்சியில நடந்துச்சு, அப்ப நீ கேள்வி கேட்கல, இப்ப என் கேள்வி கேட்கறேன்னு அறிவில்லாத முட்டாத்தனமான ஒரு வாதத்தை கொண்டு வராங்க. என்னன்னா திமுக ஆட்சியில கேள்வி கேட்க விடல, மக்கள் ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் மக்கள் என்ன பண்ணாங்க? இவன் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, ஜனநாயக வழியில் நடக்கல, இவனை தவிர்த்துட்டு நம்ம இன்னொரு கட்சி வாக்கு போடுவோம்னா தாவைக்கா வாக்கு போட்டுருக்காங்க. எதுக்காண்டி வாக்கு போட்டுருக்காங்க? அவன் எல்லா தப்பும் பண்றான், அதனாலதான் உங்களுக்கு மாத்தி நீங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, அதனால உங்களுக்கு வாக்கு போட்டோம். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மக்களுக்கு நல்லது, இதெல்லாம் நல்லது செய்யலாமனு பாக்கணும். அதை விட்டுட்டு அவன் ஆட்சியில் நினைச்சு அப்ப கேட்கல, எங்க ஆட்சியில் மட்டும் கேட்கீங்கன்னா முட்டா பிள்ளைகளா? நீங்க தான் மாட்டு வந்தீங்க. அவன் பண்றதே நீ பண்ணுவானா? நீயே வந்த, நீயே வரணும், அவனே இருந்துட்டு போலாம். அதுக்கு புரியுதுங்களா மக்களே? உங்களுக்கு என்னன்னா அவன் ஆட்சியில கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அவங்க ஆட்சி திமுக ஆட்சியில கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அதேதான் உங்க ஆட்சியில் நடக்கும்னா ஏன் நீ வரணும்? நாங்க என்ன எதுக்காக உங்களுக்கு வாக்கு போட்டோம்? நீங்க வந்தீங்கன்னா எங்க பெண்கள் நாங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம், நாங்க எங்க குடும்பத்தோட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பான சமூகத்துல வாழலாம் சொல்லி உங்களுக்கு மாற்று சொல்லி வாக்கு செலுத்துறாங்க எங்க மக்கள், பெரும்பான்மையான மக்கள். அப்போ அந்த ஆட்சியில் நடந்ததே இங்கே ரிப்பீட் ஆகும்னா அவங்களே இருந்திருக்கலாமே. அவங்களே எங்க பெண்களை நாசப்படுத்திட்டோம், எங்க ஒரு பாதுகாப்பான சமூகத்துல எங்க வாழ வைக்கிட்டு நாங்க டெய்லி பயந்து பெண்களை வெளியே விடுறதுக்கு பயந்து, குழந்தைகளை வெளியே விடுறதுக்கு பயந்து, எல்லாத்துக்கும் பயந்தே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. நீங்க அதே தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 10 வயசு சிறுமி இன்னைக்கு 11 வயசு சிறுமி ஒரு கிழட்டு போயா கற்பழிச்சிருக்கான். இப்ப அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? கேட்டா நாங்க சட்டத்தின்படி அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. எப்ப நிறைவேறும்? என்ன கடுமையான தண்டனை? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப கேள்வி கேட்டு நம்ம மேல வழக்கு போடலாம், என்னன்னாலும் பண்ணலாம், இவங்களால என்னன்னாலும் பண்ண முடியும். ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்கு, என்னன்னாலும் பண்ண முடியும். நீங்க பண்ணுங்க. என்னன்னா என் மக்களுக்காண்டி நான் பேசுவேன், என் தமிழ் சமூகம் முன்னேறதுக்காண்டி நான் பேசுவேன். யார் தடுத்து எப்பேற்பட்ட கேஸ் போட என்ன என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும்? அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும்? உயிர் எடுத்துருவீங்க. உயிருக்கு பயந்தவன் தமிழனே இருக்கவே முடியாது. அந்த உயிருக்கு பயந்து எங்களோட உரிமைகளை விட்டு அதை விட கீழ்த்தரமான கேவலமான செயல் எதுவுமே இல்லை. என் உரிமைக்காக என் உயிரை கூட கொடுத்து நான் போராடுவேன். என் மக்களோட உரிமைக்காக என் உயிரை கூட கொடுத்து நான் போராடுவேன். இப்போ என்ன பண்ணி ஜெயில போடுவீங்க, இல்ல நம்மள உயிர் எடுக்க முடியும், இவ்வளவுதான் முடியும். அதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் நம்ம இந்த அரசியலுக்கோ இந்த கேள்விகள் எழுப்புறதுக்கோ வர முடியாது. நாங்க பிரபாகரன் ஒரு மாவீரனோட வீரத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். ஒரு நாட்டை எதிர்த்து தன் மக்களோட விடுதலைக்காக, அதாவது சும்மா இவங்க சொன்னாங்க பிரபாகரன் டெரரிஸ்ட்னு, செருப்பால் அடிப்போம். என் மக்களை அங்க சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருந்தாங்க. அதை தாங்க முடியாம ஒரு தமிழனா வீரம் அடிச்சு கொண்டு அங்க இதுக்கு மேல நம்ம அகிம்சையில போறான்னா இது நடக்காது, ஆயுதம் ஏந்தினால நம்மளுக்கான விடுதலை கிடைக்கும் சொல்லி ஆயுதம் ஏந்தி வீரத்தோட போறாரு. அந்த மகனோட, அந்த பிரபாகரன் ஒரு மாவீரனோட வீரத்தை பார்த்து வாழ்ந்த பிள்ளைகள் நாங்க. இந்த கேஸுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆட்கள் இல்லை. ஏன்னா எத்தனை கேஸ்னாலும் போடுங்க, வாழ்நாள் முழுக்க ஜெயிலா இருப்போம். மக்களுக்காண்டி போறான்னா, மக்களுக்காண்டி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு எனக்குன்னு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பார்த்தீங்க, அது போதும். என் மக்களுக்காண்டி நான் ஏதோ ஒரு விதத்துல, என் தமிழ் மக்களுக்காண்டி, என் தமிழ் மொழிக்காண்டி ஏதோ ஒரு விதத்துல நான் பாடுபட்டு இருக்கேன் சின்னதா, அது எனக்கு போதும் என்னோட மன நிம்மதிக்கு. அதுக்காண்டி தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சிக்காம நீங்க கடைசி கத்திக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. நாங்க எங்களோட பிறவி பயனா இதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்க மக்களுக்கு புரிய வைக்கிறோம். அதுல புரிஞ்சவன் எங்க கையை பிடிச்சி எங்க கூட வந்துடுறோம், மறுபடியும் தமிழுக்காண்டி தமிழ் மொழிக்காண்டி நின்று போராடுறோம். புரியாதவன் நீங்க அதே தற்கொலை கூட்டத்துல இருங்க. ஒரு நாள் நீங்க எங்களை தேடுவீங்க, கண்டிப்பா தேடுவீங்க, உறுதியா சொல்ற நீங்க எங்களை தேடுவீங்க. அன்னைக்கு நாங்க இருந்தா அவங்களோட நிற்போம், உங்களோட கை பிடிச்சி உங்க உயர்த்த நாங்களும் பாடுபடுவோம். அப்படி இல்லையா என்ன நடக்குமோ நடக்கும். மக்கள் இனியாவது புரிஞ்சுக்கோங்க நாங்க ஏன் நிற்கிறோம். அதாவது நீங்க நான் தமிழ் கட்சின்னு யோசிக்கணும், பொதுவா ஒரு பாமரனே யோசிச்சு பாருங்களேன். நம்ம இனத்தை கொண்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஊழல பண்ண இல்லாம நபர்களும் இப்ப இங்க வந்து எம்எல்ஏ இருக்காங்க. இது மாதிரி ஒரு சாதாரண கேள்வி கூட மக்களுக்கு ஏன் ஏறமாட்டிக்கும் தெரியல. அதனால மக்கள் இனியாவது திருந்துங்க. யாராவது எந்த அரசு இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கப்படுங்க. நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால மக்கள் கேள்வி கேளுங்க. நானும் என்னோட கேள்வி தொடர்ந்து கேட்பேன். கேள்வி கேட்கறதுனாலதான் நம்மளோட உரிமைகளை பெற முடியும். கண்டிப்பா கேள்வி கேட்போம், புரட்சி செய்வோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி.